ஒற்றை கருவறையில் தந்தையும் மகனும். பல நூறு முறை திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வந்தவர்களுக்கு கூட தெரியாத வகையில் அந்த கோவிலில் இன்னமும் பல ஆச்சரியமூட்டும் சிறப்புகள் உள்ளனவாம். அவை என்னென்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் மலை மேல் இல்லாமல் தரை மேல், அதுவும் கடலோரத்தில் இருக்கும் ஒரே கோவில் திருச்செந்தூர் கோவில்தான். இந்த தலத்தை வீரபாகு சேஸ்திரம் என்றும் அழைப்பார்கள். செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுவுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுவதே இங்கு வழக்கமாம். திருச்செந்தூரில் இப்படி வழிபட்டால்தான் நம் பிரார்த்தனைகள் முழுமை அடையுமாம். கருவறையின் பின்புறத்தில் 5 லிங்கங்களும் கருவறைக்குள் 3 லிங்கங்களும் உள்ளன. இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பர். அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம், இறைவன் சூரிய சந்திரனாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதை விளக்குவதற்காம். முருகன் சந்நிதியில் முருகனுடன் பஞ்சலிங்கங்களை கண்களாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டுமாம். அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறுமாம். அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது. ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். மூலவருக்கான நைவேத்தியத்தில் காரம், புளி ஆகியவற்றை சேர்ப்பதில்லையாம். ஏனென்றால் அவர் தவத்தில் இருக்கிறார் என்று கோவில் ஐதீகம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவு சுமார் 9:45 மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகின்றனர். பிறகு ஆறுமுகனின் முன்பு பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனை செய்வார்களாம். இதை ரகசிய தீபாராதனை என்கிறார்கள். உலோக திருமேனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு 36 தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறுதுவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்து சுமார் 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோவிலின் சிறப்புகளில் ஒன்று. திருச்செந்தூர் கோவிலின் இன்னொரு சிறப்பம்சம்தான் இலை விபூதி பிரசாதம். 12 நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம். முருகப்பெருமான் தன் 12 கரங்களால் விஸ்வாமித்திரரின் காச நோய் நீங்க திருநீர் அளித்ததன் தாத்பரியம் இதுவாம். சூரபதுமன் வதம் முடிந்த பின் முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு 12 கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்றும் கூறுவர்.